Good morning, praise Lord. Welcome to this video. விழலுக்கு இறைத்த நீர் அப்படி ஒரு இது இருக்கு, ஒரு சொல் வழக்கு. அப்படின்னா நம்ம செய்கிறது, நம்முடைய முயற்சிகள் வீணாக போகுது அப்படின்ட்டு அர்த்தம். பவுல் சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாத படிக்கு எண்ணிக்கையுடையவர்களுக்கே தனிமையாக விவரித்து காண்பித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. விவரித்து காண்பிக்கிறது அப்படின்னா ஸோ நான் ஏதோ ஒரு காரியத்தை நான் டிரான்ஸ்மிட் பண்ணுறேன். ஏதோ ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், டிரான்ஸ்மிட்டர் மாதிரி ஆக்ட் பண்ணுறேன். ஸோ இது எப்படி அந்த இருதயத்தில் கிரியை செய்துன்னா, அதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி கர்த்தர் போயிருக்கணும். அங்கே அந்த இருதயத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கணும். அப்போ தான் நான் த்ரோ பண்ணக்கூடிய இந்த டிரான்ஸ்மிஷன் அவங்க இதயத்தில் கிரியை செய்யும். இல்லைன்னா இது விழலுக்கு இறைத்த நீர் தான். நிறைய நேரம் நம்ம வெறுமனே ஏதோ ஒன்று சொல்லிட்டு அது கிரியை செய்தா என்னென்னு அது மாதிரி நம்ம பார்க்குறது இல்லை. நான் என்னுடைய ஒரு 30 years ஊழிய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது. பார்த்தா தெரியாது, கலர்ஃபுல்லாக இருந்தாலும் அதை நம்ப மாட்டாங்க. நிறைய பேர் நகை போட்டிருந்தாலும் நம்ப மாட்டாங்க. ஆனால் ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த வீட்டில் இருந்தே தான் நான் என்னோடய ஊழியத்தை நான் செய்கிறேன். பார்த்திங்கன்னா வர்றவங்க எல்லாருக்காகவும் ஜாப் பண்ணுவேன். வர்றவங்கக்கிட்ட அனாவசியமாக பேசவே மாட்டேன். அவங்கள பற்றி கர்த்தர் என்ன என் வார்த்தை எனக்கு கொடுக்குறாரோ அதை மட்டும்தான் நான் சொல்வேன். நிறைய நேரம் சும்மாவே இருந்துடுவேன். வீணாக கார் எடுத்துகிட்டு போக மாட்டேன். அதில் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. எங்கள் அண்ணன் கேன்சரால் பாதிக்கப்பட்டு ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட்டில் இருந்தார். ஒரு 10-15 years ட்ரீட்மெண்ட்டில் இருந்தார். நான் சில நாட்கள் அங்கே போகிறத நான் நிறுத்திட்டேன். ஏன்னா எனக்கே மனசு வருத்தமாக இருக்குது. எனக்கு ஒரே ஒரு அண்ணன் தான், அவனுக்கு இப்படி ஆகி போச்சேன்னு சொல்லிட்டு நான் போகிறதில்ல. எனக்கே ஸ்ட்ரென்த் இல்லை. அது அவனை வேற பார்த்து அவனுக்கும் மன கஷ்டம், எனக்கும் மன கஷ்டம் அப்படின்ட்டு நான் போகாமே இருந்துட்டேன். அது 2 பேர் என்கிட்ட 2 different இதில் சிச்சுவேஷன்ஸில் அதை கேட்டாங்க. நான் சொன்ன பதில்கள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு. முதல்ல வந்தவர் எங்கள் ஹஸ்பண்ட். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஏன் ஒருத்தர் வீட்டுக்கு போக மாட்டேங்கிற? ஒருத்தர் வீட்டுக்குமே போக மாட்டேன், அதுதான் உண்மை. அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போக மாட்டேன். ஏன் அப்படி நீ போக மாட்டேங்கிற, ஏன் சோஷியலைஸ் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு கேட்பார். ஏன்னா அவருடைய நினைப்பு அப்படி. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் இருக்கும், அவருடைய ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் இருக்கும், ரிலேட்டிவ்ஸு சர்க்கிள் இருக்கும் அப்படின்னு நான் அவரை விட்டுட்டு மற்றவங்க கிட்டலாம் நான் பேசுவேன்னு அவருடைய நினைப்பு. அதனால் கேட்டார், ஏன் அந்த மாதிரி நீ உங்கள் அண்ணன் வீட்டுக்கு கூட போகவே மாட்டேங்கிறியே அப்படின்னு. நான் அதுக்கு சொன்னேன், யார் வீட்டுக்குமே நான் போகிறதில்ல. ஒன்று இப்போல்லாம் எங்கள் மாமியாரே என்ன சொல்லணும்னா, அவள் இங்கே சாப்பிட்றாலே அதுக்கு யார் காசு கொடுக்காது. அதுமாரி சாப்பாட்டுக்கு தெர் இஸ் நோ ஃப்ரீ லஞ்ச் அப்படின்றாங்க. நத்திங் கால்டு ஃப்ரீ லஞ்ச். அந்த மாதிரி சாப்பாட்டுக்கு எல்லாம் கூட கணக்கு பார்க்கக்கூடிய காலங்கள் இப்போ இருக்குது. உனக்கும் சேர்த்தா அவன் கறி வாங்கினானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நான் போகிறதில்ல. 3வது நான் நகை ஆசை பிடிச்சவ. அதனால் ஏதோ ஒன்று காணாமல் போயிடுச்சுன்னா என் மேலே ஒரு வேளை பழி வரலாம் இல்லையா, அதனால் நான் போகலை. அது ஒரு பதில். இன்னொன்று எங்கள் அம்மா என்னை கேட்டாங்க, ஏன் நீ அண்ணனை போய் பார்க்க மாட்டேங்கிற அப்படின்னு.
இது நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். சோதம் பட்டணமாக தான் மாறி வருது உலகம். என்ன சொல்கிறது, அதை பார்த்தீங்கன்னா இப்போ நான் யார் வீட்டுக்கோ நான் போகிறேன்னா அல்லது டாக்டரை விசிட் பண்ணுறேன்னாலும் நிறைய அவங்களோட தகாத உறவில் நான் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நான் போகல நினைக்கிறாங்க இல்லை, சொல்கிறாங்க. அப்படி தான் சொல்லி வந்தாங்க. எனக்கு அதுக்கு அது டேக் நெசசரி ஆக்ஷன் அப்படின்ட்டு கவர்மெண்ட்டில் நம்ம ஒரு விண்ணப்பத்தை கொடுத்தா அதில் எழுதிடுவாங்க. ஃபார் NA அப்படின்னு போட்டாங்கன்னா ஃபார் நெசசரி ஆக்ஷன் இருக்கும். அந்த நெசசரி ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அதுக்கு உண்டான பவர் உங்கள் கையில் இருக்கணும் இல்லையா? ஃபேமிலிலையோ இல்லை, நெசசரி ஆக்ஷன் தான் இது. இவ்வளோ காலம் ஒரு 10 வருஷம் நீங்கள் பேசுகிறதுக்கு நெசசரி ஆக்ஷன் என்னென்னா, ஐ எம் கீப்பிங் குவைட் அண்ட் சிட்டிங் இன் மை ஹவுஸ், நாட் மீட்டிங் எனிவன், நாட் சோஷியலைசிங் அப்படின்னு நான் சொன்னேன். அது மாதிரி நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அதனால் விழலுக்கு இறைத்த நீராக நம்ம இருக்கக்கூடாது.